நம்ம பொம்பளை பிள்ளைங்களா ராத்திரில டாய்லெட் கூட போக முடியல. போயிட்டு வர கேப்ல என்ன நடந்துருமோ என்ன ஆயிடுமோ பதட்டத்தோட இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பாட்டி வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. ஒரு டீ கடையில நிம்மதியா டீ குடிக்க முடியல. போதையை போட்டு வந்து எல்லாரும் வெட்டிட்டு போயிடறானுங்க. இதெல்லாம் நாடா இல்ல காடா? இங்க கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குதா இல்லையா? 5 வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சிருக்கிற ஸ்டாலின் சார் ஒரு அடிப்படை பாதுகாப்பு கூட கொடுக்க முடியலன்னா எதுக்கு இந்த ஆட்சி, எதுக்கு இந்த அதிகாரம்? அதனால என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகளே, தோழர்களே, இளைஞர்களே, நண்பர்களே, உங்களை நான் கேட்கிறேன், இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில பாதுகாப்பு இருக்கா? இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில நீங்க நிம்மதியா இருந்தீங்களா? ஸ்டாலின் சாருக்கு மக்கள்லாம் முக்கியமே கிடையாது. மக்களுக்கான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு, இதெல்லாம் எதை பத்தி முக்கியமே கிடையாது. அவருக்கும் இந்த திமுக அரசுக்கும் இந்த 5 வருஷத்துல என்ன முக்கியம் தெரியுமா? குடும்பத்தோட சேர்ந்து கொள்ளையடிச்சதான் முக்கியம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் 1000 கோடிக்கு மேல ஊழல். இது வெளியே தெரிஞ்சது. வெளியே தெரியாத வரைக்கும் இன்னும் எவ்வளவு இருக்குதோ. அதே மாதிரி நகராட்சி துறையிலையும் 1000 கோடிக்கு மேல ஊழல். நம்மள பசங்க பிள்ளைங்க எல்லாம் படிச்சுட்டு வேலை தேடி எங்கெல்லாம் எப்படியெல்லாம் அலையறாங்க. அதுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? இந்த நகராட்சி துறையில வேலை வாங்கி தரதா சொல்லிட்டு கோடிக்கணக்கான பணத்தை லஞ்சமா வாங்கிக்கிட்டு தகுதியானவங்களுக்கு வேலை வாய்ப்பை இல்லாத அளவுக்கு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்த வேலை. அதனால நம்ம தம்பி தங்கைகளே, உங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லாத இந்த ஸ்டாலின் சார் சர்க்காரை என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி அறிவோமா? உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத இந்த தீய சக்தி திமுக அரசு என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி எறிவோமா? அடுத்து வண்டியா வச்சிருக்கிற பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப உங்க எல்லார்கிட்டையும் கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு கனவு காணிட்டு இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. வாங்கிக்கிட்டு அவங்க காதுலயே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவல்லையே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி ஸ்மார்ட்டா நம்மளை ஏமாத்தி கொள்ளையடிச்சாங்களோ, நாமளும் ஸ்மார்ட்டா இந்த திமுக அரசுக்கு வேட்டு வைக்கணும். வைப்பீங்க தானே? உங்களுக்கும் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸுக்கும் நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். ஏப்ரல் 23ஆம் தேதி காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசிலுக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு போங்க. வெளியூர்ல இருந்தீங்க, சென்னையில இருந்தீங்கன்னா ஊருக்கு போகணுமே ஓட்டு போடணுமே சொல்லி அசால்ட்டா இருந்துடாதீங்க. அட்வான்ஸா உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணுங்க. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல், உங்களுக்கான தேர்தல்.